எது வேணும்னாலும் ZEE5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். பிங்க் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சாச்சுல்ல? ஓகே. அப்புறம் அந்த ப்ளூ கலர்ல இருக்கிற எல்லாத்தையும் பிரபா பிரபா பிரக்யா பிரக்யா என்னாச்சு? அது அவன் மறுபடியும் ஏதோ பண்ண போறா பிரபா. எனக்கு பயமா இருக்கு. யார் 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 என்ன பண்ண போறாங்க? அந்த புர்கா போட்ட பொண்ணு மறுபடியும் ஏதோ பண்ண போறா. இவர அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. வாங்க. ஐயோ அக்கா என்னங்க என்னாச்சுங்க? அக்கா என்னாச்சு? த்ரிஷா அது அவன் மறுபடியும் வர போறா. அவரு ஏதோ அட்டாக் பண்ண பிளான் பண்றா. அக்கா நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் இருங்க. என்ன பண்ண போறான்னு தெரியல. பிரபா அது அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அக்கா முதல்ல நீங்க தண்ணி குடிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. த்ரிஷா அது 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 அவ சொல்லுங்க அக்கா என்னாச்சு? அவ மறுபடியும் வந்துட்டா. அவ வந்து இவரை ஏதாவது பண்ண போறா. அவ நீரஜன கடையில காலி பாக்ஸ் வாங்கியிருக்கா. அவ கிஃப்ட் பாக்ஸ் வாங்கியிருக்கா. அக்கா அவங்க வேற யாருக்காவது gift கொடுக்க கூட அதை வாங்கிருக்கலாம்ல. அது அவளே இருக்காதுக்கா. இல்ல த்ரிஷா எனக்கு தெரியும் அது அவளே தான். ஏன்னா அவ அந்த பாக்ஸ் மேல ஹாப்பி பர்த்டே டு ராக்ஸ்டார் அப்படின்னு எழுதியிருக்காளாம். அவ கண்டிப்பா நம்ம எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. பிரபா நாம என்ன பண்றோம்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் நீரஜன கடையில இருந்து அவருக்காக பிரேஸ்லெட் வாங்கியிருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அங்க இருந்து அவ கிஃப்ட் பாக்ஸ் வாங்கியிருக்கா. அப்ப யாருக்குமே கிஃப்ட் மேல சந்தேகம் வராது. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிரபா ஒண்ணும் ஆகாது, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு கூட இப்ப சந்தேகமா தான் இருக்கு. அப்படின்னா அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கும்? நம்ம எல்லாருக்குமே ஆபத்தான விஷயம் தான் அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. பிரபா எனக்கு தெரியும். அவ கிட்டார்ல எப்படி பாம்பு வச்சாலும் அதே மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் கூட பாம்பு வைக்கலாம்ல. அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பிரக்யா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் இருக்கேன்ல. அபிக்கு ஒண்ணும் ஆகாது. அக்கா நிதானமா இருங்க. அவளை எப்படி தடுக்கணும்னு நம்ம முதல்ல யோசிக்கணும். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் உடனே போய் அங்க போயிட்டு வரேன். பிரக்யா அக்கா பிரக்யா நில்லுங்க. அக்கா நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. பிரக்யா ப்ளீஸ் நில்லுங்க. அண்ணா அதை எல்லாத்தையும் கவனமா வைங்கண்ணே. எதையும் கீழே போட்டுறாதீங்க. ஆல் ஓவர் இந்தியால இருந்து அபி சாரோட ஃபேன்ஸ் அனுப்பியிருக்காங்க. பிரக்யா ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. வழிய விடு. சாரி அம்மே. பிரக்யா அக்கா ப்ளீஸ். இல்ல அத கூட ராபின் எல்லா கிஃப்ட்ஸையும் திருப்பி அனுப்பிடு. இந்த பிரபா எவ்வளவு தைரியம் இருந்தா திரிசாவோட கையை பிடிச்சு நிப்பான். இவனை நான் சும்மா விட மாட்டேன். ராபின் எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில வச்சிரு. இங்க பாரு நீ அத கொண்டு போய் பண்றீங்களா? ப்ளீஸ் தயவு செஞ்சு சும்மா இருங்க கொஞ்ச நேரம். அக்கா என்ன பண்றீங்க நீங்க? இந்த gift எல்லாம் மாமாவோட பர்த்டேக்காக உயிருக்கு ஆபத்து இருக்கும்போது இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்றது? இந்த கிஃப்ட்ஸ் எதுவும் இங்க இருக்க கூடாது பிரபா. அவ இதுல எந்த பாக்ஸ்ல வச்சிருப்பான்னு நமக்கு தெரியாதுல்ல. இதெல்லாம் எடுத்துருங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட். நான் சொல்றேன் கேளுங்க ப்ளீஸ். நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ப்ளீஸ். நீங்க பயப்படாதீங்க. ராபின் இப்போ ஓகே மேடம்.